வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசில் பள்ளி கல்வித்துறை என்பது அடுத்த தலைமுறையினரை பட்டை தீட்டக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையோ சொல்ல முடியும். பக்கம் பக்கமாக நம்மால் அடுக்க முடியும். அதற்கெல்லாம் மணிமகுடம் வைத்தார் போன்று நேற்றைக்கு மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது கல்வி முதல் தொழில்நுட்பம், தொழில்நுட்பம் சார்ந்த, அது மட்டுமல்லாமல் விளையாட்டு சார்ந்து என அத்துணை வகைகளையும் மாணவர்களை எப்படி முன்னேற்ற முடியும், வருங்காலத்தையும் கணக்கில் கொண்டு எவ்வாறெல்லாம் மாணவர்களுடைய வளர்ச்சி விகிதம் இருக்க வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அறிவிப்புகள் இதில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே இது ஒரு கொள்கை பிரகடனம் என்று சொன்னால் அது மிகையல்ல. இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவும் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்றிய பாஜக அரசு 2020 கொண்டு வந்ததற்கு பிறகு நாம் எதிர்த்துக்கொண்டே இருக்கிறோம். அந்த எதிர்நிலையில் வைத்துக்கொண்டு இது எந்த அளவிற்கு முக்கியமானது விரிவாக நாம் வாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று புன்னை வளவன் அரசியல் விமர்சகர், இன்னும் சற்று நேரத்தில் கல்வியாளர் முருகையன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல தியாகராஜன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். மாநில கல்விக் கொள்கை 2025 எந்த அளவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எப்படி இதற்கெல்லாம் சிறப்பம்சமாக நீங்கள் பார்க்குறீங்க? இதை ரொம்ப ரொம்ப ஒரு பெருமை, ஒரு ஆசிரியராக பெருமை, ஒரு தமிழனாக பெருமை. அதாவது ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வந்த 2020 தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், இது எங்களுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது போல இதில் இருக்கிற ஷரத்துகள் எல்லாம் இல்லை, இது எங்களை 20-30 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லக்கூடிய வகையிலே இந்த NEP இருக்கிறது என்பதை எல்லாம் திடகாத்திரமாக துணிவோடு இந்திய ஒன்றியத்திற்கே சொன்னது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அப்படியே சொல்லிட்டார், இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு பொருத்தமானதாக இல்லை. தமிழ்நாடு இந்திய ஒன்றியங்கள் இருக்கிற பிற மாநிலங்களோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிற எல்லா வளர்ச்சியிலும் இன்றைக்கி உலக நாடுகளோடு இந்தியாவோட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் அது உயர்கல்விகளாக இருக்கட்டும், எல்லா நிதி சார்ந்த சீர்திருத்தமாக இருக்கட்டும், எல்லாமே பிற நாடுகளுடன் போட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும்போது இந்த கல்விக் கொள்கை எங்களுக்கு ஆப்டா இல்லை, குறிப்பாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. அதனால் இதை ஏற்க மாட்டோம். அதிலும் குறிப்பாக அதில் இருக்கிற பல விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் காமனாக இருந்தாலும் கூட நிறைய முக்கியமான விஷயங்கள், இப்போ மொழிக் கொள்கையிலிருந்து இந்த தேர்வுகளிலிருந்து குல கல்விக்கு போகிறதுலேருந்து இதெல்லாம் நிச்சயமாக தமிழ்நாட்டு கல்வி முறை ஒத்து போகவில்லை. அதான் தொடர்ந்து நாங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிற சூழலில் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது எங்களுக்கு ஒத்து வராது, இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று இந்தியாவிலேயே துணிவோடு சொன்ன ஒரே முதலமைச்சர். அப்படியே தன்மானத்தோடு நின்று இதனால பெரிய பெரிய விளைவுகள் எல்லாம் சந்திச்சாங்க. 2152 கோடி அதுவும் கொடுக்க முடியாது. அதாவது நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடும்போது, இந்த கொள்கை ஏற்றால்தான் இந்த பணம் கிடைக்கும்னா அது தேவையில்லைன்னு முதல்ல போயிட்டு வந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்தார். பலமுறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இந்த எப்படியாவது 3 மொழி கொள்கை கொண்டு இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தான் எப்படியாவது கொஞ்ச காலம் அவங்க சோர்ந்து போனவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது திணிச்சிடலாம், 2000 கோடி 3000 கோடி ஆசை வார்த்தைகளை காட்டினால் தமிழ்நாடு அரசும் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடும், இதான் நல்ல சூழல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிலாம் பார்த்தாங்க. அமைச்சர் மறுத்தார், அமைச்சர் வெளியேற்றுவார். இதை நீங்க ஏத்தாதான் பணம் வேணா அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம். வெளியே வந்தார், அன்போடு முதலமைச்சர் வரவேற்றார். எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அவர்கள் தரவில்லை என்று சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. 2150 சமஸ்கிருத சிக்ஷா அபியானில் அதில் இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள் எல்லாருக்கும் சம்பளம் இல்லாமல் சிரமப்பட்டாங்க. அதெல்லாம் பார்த்து பெரிய பிரச்சனையோடு கூட அந்த பணத்தை கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆனால் வந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் சொன்னார், ஒன்றிய அரசு தரவில்லை என்று சொன்னாலும் மாநில அரசு அதற்கு நிதியை தர வேண்டும் என்று சொன்னார். அதை விட மிகப்பெரிய முத்தாய்ப்பா ஒரு கடலூர்ல ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல முதலமைச்சர் பேசுறாரு, நீ 2152 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும், இவ்வளவு பணம் உடனே கொடுக்குறேன், இந்த தேசிய கல்விகளை ஏற்றுக்கோ, இந்த மும்மொழி கொள்கை, இந்த எக்ஸாமினேஷன், பிஞ்சு குழந்தைங்க இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா உடனே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன வார்த்தையை முதலமைச்சர் கேட்டு மேடையில் பெற்றோர்கள் முன்னிலையில் சொல்கிறாரு. நீ
மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தேவையில்லை. இதை நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொன்னார். கம்பீரமா நாங்க அப்ப கம்பீரமா பார்த்தோம் முதலமைச்சரை. ஒரு ஆசிரியர் இனம், ஒரு மாணவர் இனம், ஒட்டுமொத்த தமிழினம் ஒரு கம்பீரமாக பார்த்தோம். இந்த துணிச்சல் உள்ள ஒரு முதலமைச்சரை இந்தியாவில் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த முதலமைச்சர் அந்த வார்த்தையை நேற்று இந்த கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி ஒரு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கு ஒரு முன்னுதாரணமா நம்ம தான் ஏன் நம்ம மாநிலத்துக்கு கலை, இப்ப நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு வர வேண்டிய, ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மாநிலத்துக்கும் இருக்கிறது. அதை நீங்க செய்ய வேண்டும். தமிழ்நாட்டை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் இதே போல செய்ய வேண்டும். விரைவாக இப்படி செய்யற பட்சத்தில் மிக விரைவாக மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டு வரப்படும். நிச்சயமா சார். அதாவது என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையில எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, அதை நம்ம எதிர்க்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற நீங்க சொன்னீங்க. இந்த மாநில கல்விக் கொள்கை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன? இப்ப நம்ம தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மட்டுமா, இல்ல நம்மளுடைய விஷயங்களை பாதுகாப்பதற்காக என்ன வித்தியாசம் இருக்கிறது? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு மாநிலங்களை, பல்வேறு மொழி கலாச்சார பண்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம், மிகப்பெரிய ஒன்றியம் இது. பல நம்மளுக்கெல்லாம் பல மொழி பேசுறவங்க இருக்காங்க, பல்வேறு புவியியல் நில சார்பில் வசிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமா அவர்கள் தேசத்துக்கென்று ஒரு கல்விக் கொள்கை வைக்கும்போது சில நம்ம கிட்ட ஒரு பிளஸ்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் இறங்கி கீழே மைனஸ்ல போக முடியும், வரணும். மைனஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பிளஸ்ஸா வர முடியும். அந்த அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை கொண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே கல்வியில தொடர்ந்து திராவிட ஆட்சிகள் எல்லாம் ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உயர்கல்வியா இருக்கட்டும், பள்ளி கல்வியா இருக்கட்டும், இந்தியாவிற்கே முன்னுதாரணமா இருக்கிற போது நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் நம்ம சொல்லணும். ஆமா, இப்ப நம்ம நிறைய விஷயங்களை இந்த பொருளாதார ரீதியாக நம்ம கொடுக்கறதுல கூட நம்ம வளர்ச்சி அடைந்த அப்படிலாம் பேசுறாங்க. பட் இதே நம்ம கல்வியில கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கல்வி நம்ம ஒரு லெவலை தாண்டிட்டோம்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் நம்ம டெவலப் பண்ணி நிறைய அறிவியல் வளர்ச்சிகள் இருக்கு. செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு வளர்ச்சிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பல நாடுகளோட தான் நம்ம ஒப்பிட்டுறோம் தமிழ்நாட்டு கல்வி முறையை. அப்ப நமக்கு தேவைன்ற ஒரு காலத்தின் தேவையை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காலத்தின் தேவையைத்தான் இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயம் இது தேவை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேவை. இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், உலக நிறுவனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இந்தியன்ஸ் இருக்காங்க. அந்த இந்தியன்ஸ்ல எவ்வளவு பேர் தமிழ்நாட்டு ஆளுங்க இருக்காங்க. நிச்சயமா சார், மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கை என்பது காலத்தினுடைய தேவை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். 2 மொழி கொள்கையில படித்து விட்டுத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய அறிஞர்களாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக, பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கல்வி முறை இந்த கல்வி முறை தமிழ்நாட்டில் பல வளர்ச்சிகளை இந்தியாவுக்கே கொடுத்திருக்கு. கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம். திரும்பவும் அது வலுவாக சொல்லி இருக்கிறது இந்த மாநில கல்விக் கொள்கை பார்க்கிறோம், காலத்தினுடைய தேவைன்னு சொல்லி இருக்கிறீங்க. தமிழ்தாசன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு வெளியிடுவதற்கான அவசியம் என்ன? இதுல பிரதானமான விஷயங்களை நீங்க என்ன பார்க்கறீங்க முக்கியமானதா? அதாவது மிக இப்போ நண்பர் சொன்னதை போல மாநிலம் என்பது அந்தந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை பற்றியும், அவர்களுடைய சமூக சிந்தனைகளை பற்றியும், அரசியல் பொருளாதாரம் பற்றியும், மொழியை பற்றியும், இனத்தை பற்றியும் சொல்லக்கூடியது. சரி, ஏனென்றால் இது ஒரு நாடல்ல, இது ஒன்றியம், இது ஒரு துணைக்கன்றம் என்று சொல்லும்போது பல்வேறு இன மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். சரி, மதம் சார்ந்தவர்களாக, இனம் சார்ந்தவர்களாக, மொழி சார்ந்தவர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக, உணவில் வேறுபாடு கொண்டவர்களாக, உடையில் வேறுபாடு கொண்டவர்களாக வாழக்கூடிய நாடு. இந்த நாட்டிலே கல்வி என்பது அந்தந்த மாநிலத்திற்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். இதை எதிர்த்து ஒருவர் பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டபோது கல்வி இதை போன்று அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்று, அவங்க தேசிய கல்வியை, புதிய கொள்கையை ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னபோது உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, அந்தந்த மாநிலம் சார்ந்த அந்த விவகாரங்களில், கல்வி தொடர்புடைய விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடாது. அரசியலமைப்பு சட்டம் 32க்கு மாறாக நடந்து கொள்ளுமானால் அதைத்தான் நாங்கள் நீதிமன்றம் பரிசீலிக்கும், அது பற்றி தான் விசாரணை மேற்கொள்ளும் என்று மிக தெளிவாக சொல்லி தள்ளுபடி செய்து விட்டது. ஆகவேதான் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி வந்தபோது அதில் மும்மொழி திட்டம் திணிக்கப்பட்டது. சரி, அப்படி என்று அந்த திட்டம் இந்திய திணிப்பது, அதாவது சமஸ்கிருதத்தை திணிப்பது என்று இருந்தது. தனியார் மயமாக்கம் அதில் இருக்கிறது. அதனால் நம்ம எதிர்த்தோம். இன்னும் சொல்ல போனால் நிதி பற்றாக்குறை என்ற பெயராலே வேண்டுமென்றே நமக்கு தராமல் இழுத்தளிக்க முடியும் ஒன்றிய அரசு. சரி,
அதை நம்ம எதிர்த்தோம். ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பணியாளர்கள் பற்றாக்குறை என்று பல்வேறு இடர்களை ஏற்படுத்தி கல்வியை உரிய முறையில் போதிக்க விடாமல் தடுக்கும். அதனால் அதை எதிர்த்தோம். நடைமுறை சிக்கல்கள், சவால்கள், அறைகூவல்கள் அதில் இருந்தன. அதனால நாம அதை மிக பெரிய கல்வியாளர்களை பயிற்றுவிக்கிறது, புதிய பாடத்திட்டங்கள் வேண்டும் என்று கொண்டு வந்து மதத்தை திணிப்பது அல்லது வேறு விதமான கோணங்களிலே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பூத்துவது, இவைகளெல்லாம் அதில் திணிப்பதற்கான காரணம் என்பது நாம் எதிர்த்தோம். தேர்வு முறை என்று சொல்லும் பொழுது 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு போன்ற வகுப்புகளில் தேர்வுகள் இருக்கும் என்பதை சொன்னதனால் இவை அனைத்தும் ஏற்கக்கூடியதல்ல என்று மிக தெளிவாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்தது. அதை தேர்தல் அறிக்கையும் சொன்னது. மேலும் தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே இதை சொல்லி வந்தது மட்டுமல்ல, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நண்பர் சொன்னது போல தர வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போராடி அதற்கண்டு நேரில் சந்தித்து எம்பிக்கள் குழு சந்தித்தது. அதை போல அமைச்சர்கள் சந்தித்தார், முதலமைச்சர் கடிதமே கொடுத்தார், நேரிலும் பேசினார், எதுவும் தரவில்லை. ஆனாலும் எங்களுக்கு அது தேவையில்லை, இப்படிப்பட்ட கல்வி முறை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிதான் புதிய கல்வி கொள்கை என்பது அது வேண்டுமென்றே மத திணிப்பாகும், வேண்டுமென்றே மக்களை வேறுபடுத்துவதாகும், வேண்டுமென்றே பாகுபடுத்துவதாகும். ஆகவே நாங்கள் மாநில அளவில் கல்விக் கொள்கை உருவாக்குகிறோம் என்று சொல்லிதான் தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே அந்த கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் அறிவிப்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு போட்டார். அதில் துணைவேந்தர்கள் இருந்தார்கள், முன்னாள் துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், தனியார் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதை போல பலதரப்பு பெற்றோர்கள் உட்பட பல தரப்பு இருந்தார்கள். 2023 இந்த அறிக்கை தர வேண்டும், 650 பக்கம் அறிக்கை உருவாக்கி தருவதற்கு தயாராக இருந்தாலும் உருவாக்கப்பட்ட அறிக்கை என்ன என்று காரணம் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு வெள்ளம், அதாவது இயற்கை இடர்பாடுகள் வந்தது. இவைகள் நாம் அறிக்கை வெளியிட்டு உதவ முடியவில்லை. ஆக 2024ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த அறிக்கையை தமிழக அரசு கொடுத்தவுடன் அதை பரிசீலித்துக் கொண்டிருந்த இந்த அறிக்கையை நேற்று அவர்கள் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் வெளியிட்டு மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அதில் உள்ள கருத்துக்களை ஒன்று தான் நான் சொல்றேன். காடு என்பதற்காக எதுவா இருந்தாலும் சரி, சிங்கம் தான் அங்க ராஜா. அதை போலதான் மாணவர்கள் நீங்கள் இங்க இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட பாடத்திட்டமாக இருந்தாலும் நீங்கள் படிப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய கல்வி வேண்டும், நீங்கள் தான் ராஜா என்ற தெளிவு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, தொழில்நுட்பம் மனம் படைத்த மாணவர்களாக உருவாக்க வேண்டும், படைப்பாற்றல் மிக்கவர்களாக வர வேண்டும், தாய்மொழி கல்வியை அதுவும் குறிப்பாக தமிழ் மொழி கல்வி இருக்க வேண்டும். நமது அடையாளத்தை காட்டும் இந்த கல்வி, அதாவது மாநில அரசு உருவாக்கிக்கிற கல்வி திட்டம், தமிழும் ஆங்கிலம் தான் இருமொழி கொள்கை தான் நாம் எப்பொழுதும் இருக்கிறோம், அதை விட்டு கொடுக்க முடியாது, இது உறுதி. புதிய மாதிரி வெற்றி பள்ளிகளை உருவாக்குவோம், உண்டு உறவிடம் பள்ளிகள் உருவாக்குவோம், ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வகுப்பாக செயல்படும் என்று மிக தெளிவாகவே அனைவருக்குமான கல்வி உருவாக்கப்படும். இல்ல நிச்சயமா சார், நமக்கு அடிப்படையில் என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ் கட்டாயமா இருக்கணும், இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான், நம்ம 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸாம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்கனவே அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. மீண்டும் நாம் இதுல கொண்டு வந்து இன்னும் ஒரு அழுத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு காரணம், அதாவது அதிமுக ஆட்சியிலே 11ஆம் வகுப்புக்கு தேர்வை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த திட்டத்தின் மூலம் என்ன, இனிமேல் 11க்கு தேர்வு இல்லை, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு தான் தேர்வு. ஆகவே அதை பற்றி இங்க கவலைப்படக்கூடாது. ஆனால் இடையிலே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துகள் இருக்கிறல்லவா, அந்த கருத்து திணிப்பு, மத கண்ணோட்டத்தோடு திணிப்பு, வரலாற்றுக்கு அல்லாத கருத்துக்களை பாஜக அரசுகள் உத்தரப்பிரதேசம், அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரம், இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல இந்த திணிப்புகள், குஜராத்திலே போன்ற இதெல்லாம் இல்லாத வரலாற்றை உருவாக்கி காட்டுகிறார்கள். அந்த திணிப்பு அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்படும், கல்விகள் துணிச்சலான முன்னெடுப்புகள் கொண்டு வரப்படும், 500 பள்ளிகள் வெற்றி பள்ளிகளாக கொண்டு வர திட்டம், கல்வி சமத்துவம் இருக்கும். இந்த திட்டம் என்னன்னா வேத கல்வி மாதிரி இல்ல, நீ படிக்கணும் நான் படிக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது, எல்லாருக்குமான கல்வி சமத்துவம் இருக்கணும், பிற்போக்கான சிந்தனைகள் இருக்கக்கூடாது, கல்வியை முன்னணி மாநிலமாக கொண்டு வருவதற்கு மாணவர்களுக்கு என்ன திட்டம் என்று
ஆசிரியர்கள் அறிவுறுத்துவார்கள். சரி. பெண் கல்வி ஊக்குவிக்கப்படும். ஓகே. 9ஆம் வகுப்பிலேயே மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்த கல்லூரிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன நிலைப்பாடு, என்ன முன்னெடுப்பு அது சொல்லித்தரப்படும். இது மட்டுமல்ல, 100% விளையாட்டு மைதானம், அதை போல ஆய்வகங்கள் பள்ளிகள் உருவாக்கி 3 ஆண்டுகளுக்கு தரப்படும் என்று சொன்ன எழுத்தறிவு எண்ணறிவு உருவாக்கப்படும் என்று சொன்னது மட்டுமல்ல, போக்சோ என்ற ஒரு சட்டம், அதாவது புகார் தருகிற அந்த இடத்தையும் அங்கு உருவாக்கி தந்து மாணவர்கள் பாதுகாப்பாக பயில, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் உரிய முறையில் இந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு இந்த கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டு மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சரும் இதை செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர்கள் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கார். கண்டிப்பா நம்ம பேசுவோம். புன்னைவளவன், அதாவது நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த மாதிரியான நேரத்துல ஒரு மாநில அரசு மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு வகுக்க வேண்டியதுடைய அவசியம் என்ன? தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வகுத்தளித்திருக்கிறது, அதனுடைய சிறப்பம்சங்களா என்ன பாக்குறீங்க? இப்ப ஏற்கனவே நாம் கடைபிடித்து வந்த கொள்கைக்கும் இப்போது இருக்கிறதுக்குமான வித்தியாசம் பெருசா இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் அதில் சிலர் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? மிக முக்கியமான காலத்தின் தேவை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய எந்த சூழலில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த கேள்வியை தொடங்கினா சரியாக இருக்குன்னு பார்க்குறேன். இந்த தலைப்பே நீங்கள் வைக்கும்போது உரிமை குரல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இதை உரிமை போர் பிரகடனம் அப்படின்னு சொல்லி தான் தொடங்க விரும்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் ஒன்றை கொண்டு வந்து இந்தியா முழுமைக்கும் இவங்க இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிற ஒரே நாடு, ஒரேங்கிற அவங்க சொல்ல விரும்புகிற வரலாறில் தொடங்கி கலாச்சாரத்திலிருந்து பண்பாட்டிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் இங்கே வந்திருந்தார். அவர் நமக்கு பல விஷயங்களை சொல்கிறாரு. அது ராஜராஜ சோழன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் ஆகட்டும், இந்த பெருமைகளெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அங்கே வடக்கில் இல்லை சார் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்றைக்கு மத்திய அரசினுடைய நீங்கள் பாடப்புத்தகங்கள் எடுத்துக்கோங்க, தமிழர்கள் குறித்து, தமிழர்கள் பண்பாடு குறித்து, தமிழர்களுடைய கலாச்சாரம் குறித்து என்ன இருக்குது, அப்போ நமக்கான பிரதிநிதித்துவம் எங்கே அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை நகர்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஊர்தி போகிறது குடியரசு தினத்துக்கு, அந்த பரேடுக்கானது. அங்கே நம்முடைய வ.உ. சிதம்பரனாரை பார்த்து அதிகாரிகள் கேட்குறாங்க, யாருங்க யாரோ ஒரு வியாபாரியை கொண்டு வந்திருக்கிறீங்க, அவரை எதுக்குங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டு நம்ம ஊர்தி புறக்கணிக்கப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய வரலாறு, பதிவுகள், கல்வி இது சார்ந்த விஷயங்கள் என்னவா இருக்குங்கிற கேள்வி இருக்குது. நான் இப்போ நேரடியாக இந்த நேற்றைக்கு வெளியிடப்பட்ட கல்வி கொள்கையினுடைய அம்சங்களுக்குள்ளே வரேன். இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமான அந்த இன்க்ளூஷன் நம்ம குறிப்பிட்றோம்ல, அதனுடைய தாத்பரியமாக இது இன்றைக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்முடைய இதில் ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க. நம்முடைய கல்விக்குழுவிலேருந்து நம்ம பெரும்பாலான மாணவர்கள் எல்லாராலும் முழுமையாக இடைநிற்றல் இல்லாமல் வர முடியாது. அப்படி இடைநிற்றலை சந்திக்கக்கூடிய சமூகங்கள் எடுத்திங்கன்னா, பழங்குடியினர், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர், இப்படி நீங்கள் எல்லாரையும் வகைப்படுத்திட்டு இதை விட கூடுதலாக கற்றல் திறன் குறைபாடு உடைய குழந்தைகள், ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க, இவர்களை எப்படி பள்ளியில் இடைநிற்றல் இல்லாமல் கொண்டு வருவது என்பதற்காக ஒரு 7 வழிமுறைகளை இந்த நேற்றைய கல்வி கொள்கையினுடைய அந்த குறிப்புகள் கொடுத்துருக்கிறது. அந்த விவாதமும் அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எதுவுமே சிந்தாமல் சிதறாமல் போகணும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். முதலமைச்சர் நேற்றைக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, ப்ரொவைட் நெசசரி எனர்ஜி ஃபார் ஃபியூச்சர் லைஃப். அவர்களுடைய அடுத்த கட்ட எதிர்கால வாழ்க்கைக்கான அந்த உத்வேகத்தை அளிப்பது என்கிற இடத்திலிருந்து இந்த அரசு இதை வடிவமைத்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. கடந்த கால மன்னன கல்வி மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுறது என்பதிலிருந்து மாணவர்களுக்கு அந்த 4 நிலைகளாக பிரித்து கற்றல் முறையே மாற்றியமைக்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பிரைமரி ஆரம்ப நிலை கல்வியில் பிளே அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு, அவங்க விளையாட்டு மூலமாகவும் செயல்பாடுகளின் மூலமாகவும் கற்றல் இருக்க போகிறது. நடுநிலை பள்ளின்னு வந்தீங்க அப்படின்னா என்கொயரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஏன்னா அடிப்படையில் பதில் சொல்லக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதல்ல கல்வி, நல்லபடியாக கேள்வி எழுப்பக்கூடிய மாணவர்களை வடிவமைப்பது தான் கல்வியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அப்படியான இடத்துல 5 முதல் 8 வரைக்குமான பிள்ளைகள், 9, 10க்கு போகும்போது கிரிட்டிக்கல் டயலாக் அண்ட் சப்ஜெக்ட் டெப்த், ஆழமான விஷயங்கள் எதையும் விவாதிப்பது, கூர்மையாக அதை அணுகுவது, இப்படியான ஒரு பாடத்திட்டத்தில் முறைப்பாடில் அவங்க கரிக்குலத்தை வடிவமைக்கிறாங்க. 10, 11, 12க்கு போகும்போது வொகேஷ்னல், அவங்களை அடுத்த கட்டமாக கல்லூரியை நோக்கி போகிறதுக்கான அதற்கு தகுதிப்படுத்துவது, தயார்படுத்துவது, அதற்கான அடிப்படையை கட்டமைப்பதுன்னு இப்போ பிரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் மொத்தமாக மனப்பாடம் பண்ணி அப்படியே போகக்கூடிய பழைய முறையவே ஆரம்பத்திலிருந்து டாப் டு பாட்டம் ரீஷஃபில் பண்ணியிருக்கிறது நேற்றைய
இன்றைய கல்விக் கொள்கை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நம்முடைய ஏற்கனவே பல கட்டமைப்புகள் கல்வி சார்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறோம். பல திட்டங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எண்ணும் எழுத்தும் ஆகலாம், இல்லம் தேடி கல்வி ஆகலாம், வெற்றி பள்ளிகள் ஆகலாம், நான் முதல்வன் ஆகலாம். இப்போ எப்பயுமே நீ ஒரு தன்முனைப்பு பேச்சாளர் பள்ளி கல்வி மாணவர்களை சந்திச்சா ஒரு விஷயம் பேசுவாங்க. இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதும் நாளைக்கு சேர விரும்புகிற லட்சியம், இதற்கு இடையில கேப் பில்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த இடைவெளியை எப்படி இட்டு நிரப்பி உங்கள் லட்சியத்தை அடைய போகிறீர்கள்னு, அதுக்கான ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக, பாலிசி டாக்குமெண்ட்டாக தான் இது இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கடந்த மானிய கோரிக்கையில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வர் வழிகாட்டுதலோடு அறிவிச்சார் ஒரு திட்டம், அகல் விளக்குன்னு ஒரு திட்டம். அதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். இது யாருக்கு அப்படின்னா 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகள், பெண் பிள்ளைகளை இடைநிற்றல்ல இருந்து அவங்களை தடுக்கிறது, உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, சமூக ரீதியாக அவர்கள் எதிர்கொள்கிற சிக்கல்களுக்கு அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி கல்வியை நோக்கி அவங்களுடைய அந்த பர்ஃபெக்டான உச்சநிலையை அந்த படிப்பில் அடைவதற்கான வழிகாட்டுதல் முறைகளுக்கான திட்டத்தை அகல் விளக்குன்னு இன்றைக்கி ஒரு திட்டத்தை வச்சு நம்ம தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பயன்படுத்தி அந்த இலக்கை அடைய போகிறோம். தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை அதை நம்ம எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் போகிறதுங்கிறது ஒன்று. அதை விட முக்கியமாக உலகளாவிய நிலையில் இன்றைக்கு வந்து குளோபல் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதற்கும் தகுந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது. நம்முடைய வேர் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குகிறது, நம்முடைய கிளைகள் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவுகிறது. இப்படியான ஒரு ஹைபிரிடைஸ்டு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்கிற பார்வையை நோக்கி அமைப்பதற்கு இப்படி ஒரு பாலிசியை கொண்டு வந்து அதற்கான அமல்படுத்துதல் என்பதை தொடங்கி இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய உரிமை குரல் போர் பிரகடனம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமா இதுல நீங்க பிரகடனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க. எனக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி அப்படின்னா, பழங்குடியின மாணவர்களோ இல்ல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ நிறைய திட்டங்கள் இருக்கிறது. நம்ம இப்படியான ஒரு போர் பிரகடனம் வந்து வெளியிடுகிற போது அது எந்த வகையில் இன்னும் அவர்களை உந்துதல் படுத்தும் அப்படிங்கிறதா. இடைநிற்றல் இல்லாத ஒரு மாநிலம்ங்கிற பெயரை தமிழ்நாடு ஏற்கனவே பெற்றிருக்கிறது. உயர்கல்வியில் அதிகமாக சேர்க்கக்கூடிய பர்சன்டேஜ்லையும் தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கும் போது இதை டிசைன் செய்வதன் மூலமாக என்னென்ன நம்ம அச்சீவ் பண்ண போறோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது அடிப்படையில் இன்னொன்னு, சமச்சீர் கல்வி அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் பேசியிருக்கிற விஷயங்கள் தான் இதில் தானா அப்படிங்கிற சில கேள்விகளும் வைக்கப்படுகிறது. தியாகராஜன் சார், இதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு முடிவு அப்படிங்கிறது +1க்கு எக்ஸாம் இல்லை அப்படிங்கிற ஒன்று தான். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாக பார்க்குறீங்க. ரெண்டாவது, ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் சேர்த்துருக்கிறாங்க. அந்த 2 விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்து. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வந்து காலத்தின் தேவைதான். மருத்துவர்களும் ஆசிரியர்களும் காலத்திற்கு ஏற்றவாறு நம்ம மாறணுன்றது தான். அதை தெளிவாக இந்த கல்விக் கொள்கையில் சொல்லும் போதே கூட இப்போ மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறோம். இது 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மேம்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கையை மாற்றணும். இப்போ மாறுதலுக்கு உட்பட்டது மாற்றணும். காலத்தின் சூழலுக்கு, அதாவது அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப மாற்றணும். ஆண்டுக்கு ஒரு முறை கூட அதில் என்ன இடையீடுகளை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணும்னாலும் பண்ணலான்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு இதுதான் எல்லாம் ஃபாலோ பண்ணும். ஒரு சர்வாதிகாரம்லாம் இங்கே இல்லை. இப்போ கல்வி என்பது காலத்துக்கு ஏற்றவாறு. இப்போ இந்த காலத்தில் என்ன இருக்குது, நம்ம அந்த மொபைல் இல்லாத காலம், இன்டர்நெட் இல்லாத காலம், ஏஐ வரையும் வந்திருக்கிற காலத்தில் பழைய கால இதிகாசம் புராணங்கள்லாம் படிச்சுட்டு உட்காந்தா என்னன்றது தான் தமிழக நாடு கல்விக் கொள்கையோட சிறப்பம்சமாக தான். சரி, காலத்திற்கு ஏற்றவாறு கல்வியை திட்டத்தை மாற்றணும். அதனால தான் ஒரு அட்வான்ஸாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக இந்த சொல்லியிருக்காரு. பேசும்போது கூட சொன்னார். அப்போ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவைப்படும் போது இதை மேம்படுத்துவோம். இதுதான் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்ல மேம்படுத்துறோம். சரி, தேவைப்படும் ஆண்டாண்டுக்கு ஒன்று சொன்னோம். கண்டிப்பாக அந்த +1 எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த பயிற்சியும் அந்த விதத்தில் தேவைதான். ஆண்டுகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சிகள் இன்னும் அதிக அளவில் அறிவியல் பூர்வமாக டெக்னாலஜியோட வச்சு டெவலப் பண்ணி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் வந்து ஒரு ஆசிரியராக வரவேற்கிறோம். நிச்சயம் அது தேவை. சரி, அதே நேரத்தில் இந்த 11வது எக்ஸாம் தான் இன்னைக்கு மாணவர்கள் போயிட்டு உள்ள மாணவர்கள்கிட்ட கேட்டால் தான் அதோட ஃபீலே தெரியும். அடுத்த கட்டமாக 11வது 12வது போதிக்கிற ஆசிரியர்களுக்கு முன்னாடி மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் மாணவர்கள் இருப்பாங்கன்றது தான் இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம 10வது பொதுத் தேர்வுக்கு தயாராகிவிட்டு வந்த மாணவன் தொடர்ந்து 11வது 12வது 3 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்கான். இப்போ கொஞ்சம் 11வது படிக்கிற மாணவன் அரசு பள்ளிகளில் இந்த தேர்வுன்ற பயத்தில் வந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு சில ஆசிரியர்கள் அதை பற்றி யோசிக்கலாமே தவிர, ஆனால்
மன ரீதியாக உளவியல் ரீதியாக அந்த மாணவன் வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். முதல்ல இந்த 11ஆவதுக்கு பொது தேர்வு என்பது எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது? இதற்கெல்லாம் புள்ளி ஒரு ஆசிரியராக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீட் தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து தான் இந்த அழுத்தம் என்பது ஆரம்பித்திருக்கிறது. கடந்த கால ஆட்சியில் 11ஆவது பொது தேர்வு என்று வந்தது என்பது 11ஆவது பாடத்தையும் படிக்க நிறைய ஒரு சில தனியார் பள்ளிகளில் 11ஆவது படிக்காமல் 12ஆவதுக்கே வந்த சூழல் போயிட்டு ஏற்கனவே 12ஆவது மட்டும் இருந்தாங்க. அப்போ நீட் தேர்வுனா 11ஆவதையும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இப்போ கடைசியில் இப்போ 11ஆவது 12ஆவதுலாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு சென்டருங்கெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ தனியார் பள்ளியும் கொண்டாட முடியல, அரசு பள்ளியும் கொண்டாட முடியல, அதுக்குன்னு ஒரு சென்டர்கள் புற்றுச்சலுக்கு போல பல லட்சங்களை கொட்டி செலவு பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் படிச்சாதான் அந்த நீட் தேர்வு பாஸ் பண்ற ஒரு இக்கட்டான நிலைமையில மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரியான பண வாய்ப்பு வசதி இல்லாத மாணவர்களும் 3 வருஷம் அந்த ப்ரெஷரில் சேரம் பண்ணோம். நாங்கள் அப்பயே நாங்கள் ஒரு ஆசிரியர் நான் அப்பயே முன் வச்சிருக்கிறோம் இந்த கோரிக்கை. இப்போ ஒரு 8.5 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்தில் 4 லட்சம் அறிவியல் படிக்கிற மாணவர்கள் இருப்பார்கள். அந்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வு போன்ற தேர்வுகளுக்கு வரும். அடுத்து ஆர்ட்ஸுக்கு ஒரு 50% இருப்பாங்க, 4 லட்சம் பேர். அவன் என்ன பாவம் பண்ணா, அவனும் எதுக்கு 11ஆவது அவனுக்கு பொது தேர்வு, ஒட்டு மொத்தமா இவரோட சேர்த்து பொது தேர்வுன்னு அவனும் பாதிக்கப்பட்டான். இது என்ன ஆச்சுன்னா, கண்டிப்பா இப்போ உளவியல் ரீதியா மாணவர்களை அணுகி இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி 10வது எக்ஸாம், 11வது எக்ஸாம், 12வது எக்ஸாம்லாம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தனியார் பள்ளி ஒரு முடிவு சொல்லிடுறேன். 11ஆவது தேர்வு கொண்டு வந்த அந்த முதல் வருஷம் ஒரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூரில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு மாணவன் தலைமை ஆசிரியர் கத்தியால் குத்துறான். ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கு பின்னாடி அலசி ஆரம்பிச்சு அந்த மாணவனோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, நானே கஷ்டப்பட்டு 2 வருஷமாக படிச்சுட்டு 10ஆவது முடிச்சு இப்போ தான் எங்கள் ஸ்கூல் வீட்டில் இருந்து 11ஆவது சேர்த்தாங்க. இப்போ வந்தோடனே ஆரம்பத்துலேருந்து உட்காந்து படிப்படின்றான் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அது சொன்னதா இந்த மாணவர் கருத்து தெரிவிச்சா சொன்னாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷரு. அப்போ எல்லாரும் உயர்கல்வியை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம 100% உயர்கல்வி படிக்கணும்னு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம், தொலைநோக்கு பார்வை. அப்போ இதை வந்து இந்த இடத்துல எங்கேயும் போயிடக்கூடாது, கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு போயிடக்கூடாது. அப்போ பாருங்க 95.5% சற்றேறக்கூடிய 10ஆவதுல தேர்ச்சி கிடைக்குது. ஆனால் அதை தாண்டி நம்ம போகும்போது 85% மேலே தான் காலேஜுக்கு போகிற மாதிரி இங்கே இருக்குது. ஒரு 9 சம்திங் ஏதோ ஒரு கேப் வருது. அதில் கொஞ்சம் பேர் பாலிடெக்னிக் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் யார் 10ஆவதுல தேர்ச்சி வர அத்தனை பேரும் இன்முகத்தோடு 11ஆவதுக்கு வரணும். முதலமைச்சரோட இலக்கடைன்னா இந்த 11ஆவது தேர்வு என்பதை நிறுத்தியது, இப்போ ரத்து செய்தது மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்க முடியும். கண்டிப்பா முருகன் சாரும் இருக்கிறாங்க, இணைப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு. முருகன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க நேரடியா இந்த கல்வி கொள்கைக்கான சிறப்பு அம்சங்களா நீங்க என்னென்ன பாக்குறீங்க ப்ளீஸ்? அதாவது நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் பார்க்கிற போது உனக்கு ஒரு தனியான ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் வருகிறது என்று பேசிய அந்த முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தேவைகளை, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அந்த மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில, இது அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில ஒரு மாநிலத்தின் தேவைகள் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த மாநிலத்துக்கேற்ற கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்ளலாம், அதற்கான உரிமை இருக்கிறது என்கிற அடிப்படையில இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திராவிட மாடல் ஆட்சி தேர்தல் வாக்குறுதியாக தமிழ்நாட்டிற்கென்று பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படும் என்று சொன்ன அந்த உறுதிமொழியினுடைய அடிப்படையிலேயே அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையிலேயே நம்முடைய மாணவர்களுடைய, நம்முடைய நாட்டினுடைய, நம்முடைய நண்பர் சொன்னது மாதிரி இயற்கை தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறான கல்வி சூழலை கொடுப்பதற்கான ஒரு மாநில கல்விக் கொள்கையை வகுத்திருப்பது அவர் திராவிட மாடல் சாதனைகளிலே, பல்வேறு சாதனைகளிலே நேற்று ஒரு மைல்கல்லாக அமைந்தது என்பதிலே என்னை போன்ற கல்வியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அதற்காக முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு, கல்வி அமைச்சருக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவம் மிக்க நாடு தமிழ்நாடு. எப்பவுமே ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய நாடு. ஆகையினாலதான் இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரையிலும் எதிர்கால மாணவர்களுடைய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப அந்த கல்விக் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்பதிலே ஒரு கவனம் செலுத்தி இந்த தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதனுடைய அந்த சாராம்சங்களை படிக்கிற போதே நமக்கு தெரிகிறது.
அதாவது படித்து மனப்பாடம் செய்யும் கல்வி வேண்டாம், சிந்தித்து வினாக்கள் கேட்கின்ற அந்த சமுதாயத்தை, அந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு முற்போக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். ஆகவேதான் அந்த சிந்தித்து விடையளிக்கக்கூடிய, அதனாலதான் சொல்றாங்க அறிவியல் கல்வி, பகுத்தறிவு கல்வி, பிற்போக்கு சிந்தனைகளுடைய கல்வி இங்க வரக்கூடாது என்பதிலே இந்த கல்விக் கொள்கை பல்வேறு இடங்களிலே அந்த சமூக நீதியை பற்றி, பாலின சமத்துவத்தை பற்றி, பொருளாதார சமத்துவத்தை பற்றி, அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் தரமான கல்வி, இது அடங்கி போச்சு எல்லாமே, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் தரமான கல்வி என்கிற அடிப்படையில் எந்த வேறுபாடும் கருதாமல் அந்த அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சமமான கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க. நிச்சயமா ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். 11ஆம் வகுப்புல தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிறது அந்த புதிய கல்விக் கொள்கையில அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறது. மதிப்பீடு முறையில மாணவர்களை அச்சம் கொள்ளும் வகையிலான தேர்வு கூடாது அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், கல்வி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அச்சமே கூடாதுங்கிறது தான். ஒரு அச்சம் இருந்தால் தானே அவர்கள் படிப்பார்கள்ங்கிற இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப எதை புதிய கல்விக் கொள்கை, அதாவது நம்முடைய மாநில கல்விக் கொள்கை நிறுவ வருகிறது, அச்சம் என்பதே கூடாது என்றால் மாணவர்கள் எப்படி அதை ஈஸியா கிராப் பண்ணிப்பாங்க ஒரு கேள்வி இருக்கே. ரொம்ப அருமையா உங்க கேள்விக்கு நேற்று முதலமைச்சர் ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது மதிப்பெண்களை நோக்கி செல்லாமல் அந்த மாணவர்களை மதிப்பீட்டை நோக்கி பயணிக்கின்ற ஒரு தேர்வு முறை, அந்த தேர்வு முறையில ஒரு மாணவனுக்கு தண்டனை இருக்கக்கூடாதுங்க. ஒரு தேர்வு, ஆண்டு தேர்வு எழுதுகிறான், அந்த மாணவன் அந்த தேர்விலே தேர்ச்சி பெறாமல் தோல்வியுறுகிறான் என்கிற தண்டனை ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடாது. அந்த தண்டனை அளிக்கக்கூடிய அந்த அம்சத்திலிருந்து மாறுபட்டு எல்லோருக்கும் ஒரு ஆண்டு தேர்வு மட்டும் இல்ல, அந்த தேர்ச்சியை மட்டும் கணக்கிட்டு தேர்ச்சி வழங்கக்கூடாது. ஆண்டு முழுவதும் அத கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன், தொடர் மதிப்பீடு. நேற்று நம்முடைய மாநில கல்விக் கொள்கையில அழகா சொல்லியிருக்காங்க, இந்த தேர்வு என்பது அச்சத்தை தரக்கூடாது, தண்டனையை தரக்கூடாது. முழாண்டு தேர்விலே படித்து மனப்பாடம் செய்து வாந்தி எடுத்து மட்டும் தேர்ச்சி வழங்கப்படக்கூடாது. திறன் அடிப்படையிலே மதிப்பீடு அமைய வேண்டும். இல்ல நிச்சயமா அச்சம் தண்டனை கூடாதுங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் இதை வலியுறுத்துறாங்க. பக்கம் பக்கமா அது மறைமுகமா நம்மளால உணர முடிகிறது. மாணவர்கள் அதை புரிஞ்சுப்பாங்களாங்கிறதா, நீங்க அடிச்சாதான் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க எக்ஸாம் வைக்காம இல்ல அச்சுறுத்தாம எப்படி மாணவர்கள் படிப்பாங்க? நமக்கு தண்டனை எதுவும் இல்ல, ஃபெயில் இல்ல அப்படிங்கும் போது அதை எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்க கேள்வி இருக்கே. அதாவது குழந்தை நேய கல்வி இதில் சொல்லியிருக்காங்க நம்முடைய மாநில கல்விக் கொள்கையில. குழந்தை நேய கல்வி, குழந்தைகள் பள்ளியை நோக்கி விருப்பத்தோடு வர வேண்டும் என்று வர, அச்சத்தோடு வரக்கூடாது. இந்த கொக்கு பிடித்தல், கோதண்டம் பிடித்தல், காதை கிள்ளுதல், இப்படிப்பட்ட தண்டனைகள் அளிக்கக்கூடிய காலம் எல்லாம் மாறி இன்றைக்கு கல்வி கற்பித்த கல்வி என்பது ஒரு இனிமையான சூழ்நிலை, கற்பித்தலில் இனிமை. அதுக்காகத்தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கற்றலிலே எப்படி இனிமையை கொண்டு வர முடியும்? மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய கல்வி இனி இல்லை. திறன் அடிப்படையிலான கல்வி. அந்த திறன் அடிப்படையிலான கல்வி என்பது உள்ளூர், அந்த உள்ளூரை பற்றி, அதாவது என் ஊரை நான் அறிவேன், என் நகரத்தை நான் அறிவேன், என் மாநிலத்தை நான் அறிவேன் என்கிற அடிப்படையில தான் நம்முடைய கல்வி அமைய போகிறது. தாய்மொழி வாயிலாக இன்னைக்கு அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை 2020 தாய்மொழியை தொடக்க கல்வியில சொல்லுது. ஆனா அங்க கூட சாத்தியப்படுகின்ற இடங்களில் தாய்மொழி வழி, ஆனா நம்மது அப்படி இல்லை. இருமொழி கொள்கையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் 2006 கல்வியாண்டு நம்முடைய கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த மொழி கொள்கையினுடைய அடிப்படையிலே எல்லோருக்கும் தமிழ் கட்டாயமாக இருக்கும், இருமொழி கொள்கை இருக்கும். அதே மாதிரி புலம் பெயர்ந்தவருக்கும் பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய தாய்மொழியை
கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். Okay. இப்படி ஒரு குழந்தை நேய, சரி. மாணவர் நேய, Okay. நட்புணர்வோடு கொடுக்கக்கூடிய Okay. ஒரு கல்வியை கொடுக்கிற காரணத்தினாலதான் சரி. இன்றைக்கு நண்பர் சொன்னதை போல 95 விழுக்காடை நம்ம நிறைவு செய்து Okay. நம்பிக்கையோடு சக்சஸ் பண்ணி, Right. அதோடு மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளிலே மட்டும் +2 படித்த மாணவர்கள் 75 விழுக்காடு உயர்கல்விக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் இந்த வரலாற்றை ஒரு உலக சாதனையாகத்தான் சொல்ல முடியும். நிச்சயமா சார். அப்ப வந்து கல்வி பள்ளிக்கூடம் அப்படின்னாலே ஒரு அச்சப்பார்வையோட மாணவர்கள் அணுகக்கூடாதுங்கிற அடிப்படை அம்சத்துல தான் இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறதா நீங்க சொல்லிக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். நான் பேசலாம். சின்ன முடிச்சிருங்க ப்ளீஸ். ஆகவேதான் இந்த மாநிலத்தை பொறுத்தவரையும் ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியை பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு கல்வி தொலைக்காட்சி அந்த மாதிரி மணற்கேணி செயலியின் மூலமாக ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறையாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வீடு எப்படியோ பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் எப்படியோ வீடு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் விட்டா வீட்டு குதூகலமாக மாணவர்கள் குழந்தைகள் ஓடுவார்கள். பள்ளிக்கு வருவது என்றால் சுழக்கம் காண்பிப்பார்கள். ஆனால் மிகப்பெரிய திட்டமான காலை உணவு திட்டம் வந்த பிறகு பள்ளியை நோக்கி மகிழ்ச்சியோடு மாணவர்கள் துள்ளி குதித்து வரக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம். ஒவ்வொரு திட்டங்களாக நம்ம இப்படி எடுத்து நம்மளால சொல்ல முடியும். மாணவர்கள் எந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியோட இன்னைக்கு பள்ளிக்கு வர்றாங்க, அதை உறுதி செய்வதுதான் இந்த கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்தாசன் சார், உங்களுடைய 2வது சுற்று பார்வை தான் நிறைவான பார்வையை எடுத்துக்கிற நேரம் இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ளீஸ்? சரி சொல்லுங்க. அதாவது இதில் நம்ம ஏற்கனவே நான் கேட்ட கேள்வி தான். கலைஞர் அவர்கள் வந்து சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட அதே அம்சத்தோட அடிப்படையில் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது இருமொழி கொள்கைன்னு நம்ம உறுதியாகவே நிற்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லைங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். மற்ற மாநிலத்தவர்களுக்கும் தாய்மொழி கல்வி நான் வந்து கற்றுக் கொடுப்போம் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னா தாய்மொழி கல்வி மிக மிக முக்கியம். சரிங்க. இப்போ வந்து விஞ்ஞானிகள் என்று அழைக்கப்படுகிற அண்ணாதுரை, அவர் எந்த கல்வியை படித்தார்? தாய்மொழி அரசு பள்ளியில் தான் படித்தார், தாய்மொழி கல்வியை படித்தார். அவரே வந்து அது ஒப்புதெல்லாம் சொல்றார். 3 அது ஒரு பெண்மணி இருக்கிறார், இன்னும் 20 சிவன் போன்றவர்கள் இப்படிலாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாமே வந்து தாய்மொழி கல்வி தான். பிச்சை என்பவர் பார்த்தீர்கள் என்றால் தொழில்நுட்பத்திலே இதில் இருக்கக்கூடியவர் சுந்தர் பிச்சை. மிக அவரும் தன்னுடைய நிலையெல்லாம் சொல்லி விளக்கியிருக்கிறார். தாய்மொழி கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை, அதாவது பள்ளிக்கூடம் செல்லாமலேயே பல பேர் வந்து பொறுப்புக்கு வந்துடுறாங்க. உதாரணமாக வந்து அமெரிக்க நாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜார்ஜ் வாஷிங்டன் கல்வி படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு என்று அப்பெல்லாம் சொல்லி அவருடைய வரலாற்றில் அவர் சொல்கிறார். அதே போல் ஹாரி ட்ரூமன் அவரும் வந்து பள்ளிக்கல்வி போனாலும் உரிய நேரத்தில் உரிய கல்வியை படிக்கவே முடியல என்று அவரும் சொல்கிறார். அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய வரலாற்றில் இடம் பெற்றவர், அவர் வந்து அடிமை வம்சத்தை ஒழித்தவர். இப்படிலாம் இருக்கு. அவர் வந்து நானும் வந்து படிக்க வேண்டிய வயசில் படிக்க முடியாமல் பிறகு வெவ்வேறு வழிகளில் நான் படித்தேன் என்றெல்லாம் சொல்றார். ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படின்னு ஒருத்தர், அது வந்து அமெரிக்காவுடைய ஒரு பிரசிடென்டா இருந்தவர். அவர் வந்து அவருக்கு பள்ளிக்கூடமே போகல, ஆனா பிரசிடென்ட் ஆயிட்டார். அவர் வந்து அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியா குடியரசுத் தலைவர் ஆயிட்டார். பள்ளிக்கூடம் போகாமல் படிக்காமலேயே அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் ஆன வரலாறு அமெரிக்க நாட்டில் இருந்த காரணத்தினால் அது ஒரு பெரிய சிறப்புக்குரியன்னு சொல்லி அவரை வந்து அவருடைய மனைவி திருமணம் ஆனவன ரேச்சன் என்பவர், அவர் தான் அவருக்கு பாடம்லாம் சொல்லிக் கொடுத்தார், படிப்பறிவை கல்வி அறிவை சொல்லிக் கொடுத்தார். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு பொறுப்புக்கு வருவதற்கு கூட கல்வி அறிவு இல்லாதவங்க கூட வந்துடலாம். ஆனால் கல்வி அறிவு என்பது நாம காலத்தால் பெறக்கூடியது, அதுதான் உலகத்தை வெல்லக்கூடியது, அதுதான் கையில், இன்றைக்கு உலகமே கையில் வந்திருக்கிறது. அதைத்தான் வந்து அண்ணா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார். நூல்கள் நீங்கள் பள்ளிக்கூடம் போனாலும் போகலினாலும் படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல சமையலறை இருப்பது போல, படுக்கை அறை இருப்பது போல, ஒவ்வொரு வீட்டிலும் வந்து நூலக அறை இருக்க வேண்டும் என்று அண்ணா மிக அழகாக சொல்லுவார். அதைத்தான் மிக தெளிவாகவே வகுப்பறைகள் தான் இன்றைக்கு தீர்மானிக்கின்றன. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் கல்வி வளர்ச்சிக்காக அன்றைக்கு காலனி ஆட்சி முறை இருந்தபோது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவரு தலைமையில் ஒரு குழு போட்டார்கள் 1948. அது போல டாக்டர் ஏ லட்சுமணன், இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த லட்சுமண சாமி அவர் வந்து ஒரு முதல்ல ஒரு கமிஷன் 1953 போட்டு ஒரு அறிக்கை கொடுக்குது.
டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கமிஷன், மிக பிரபல கமிஷன். அது 1964 கொடுத்த அறிக்கை. இது ஒரு மாணவனுடைய தலையெழுத்தை எங்கே நிர்ணயிக்கிற வகுப்பறை தான் நிர்ணயிக்கிறது என்று அவர் சொன்னவர். சரி. ஆகவே புதிய கல்விக் கொள்கையை 1986க்கு பிறகு கொண்டு வந்தவுடன் நம்மை வேறுபடுத்துவதாக ஆக்கிவிட்டது. வேத கல்வி கொடுப்பதை போல நம்ம பகுத்து நம்மை சமநிலை இல்லாமல் ஆக்கிவிட்டது. நீங்க சொன்னதை போல தலைவர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தவுடன் அந்த கல்வி ஆங்கில இந்தியன் கல்வியா பள்ளிக்கூடமா இல்ல வேற தனியார் பள்ளிக்கூடமா அல்லது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க கல்விக்கூடங்கள் இருக்கக்கூடிய கல்வி போல இல்லாம இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை போல அனைவருக்கும் பொதுவான கல்வி என்ற முறை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த கல்வி திட்டத்தையே ஜெயலலிதா அதிமுக வந்த பிறகு அதை மாற்றுவதற்கு தூண்டுவது 256 கோடி ரூபாய் நூல்கள் அடித்ததை அப்படியே கொண்டு அவர்கள் எரித்தார்கள். எரித்து மீதி புத்தகங்களை வீசைக்கு போட்டார்கள். அந்த வீசைக்கு போட்டு 17 கோடி ரூபாய் கிடைத்தது. அதாவது 250 கோடி ரூபாய்க்கு புத்தகங்களை அச்சடித்து கலைஞர் பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படி செஞ்சாங்க. அதைத்தான் மிக தெளிவாகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆசிரியர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த நமது ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியர் இருந்து கல்வியினுடைய முக்கியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது ஒவ்வொருவரும் நான் நடந்தே சென்று கல்வி படித்தேன், 100 கிலோமீட்டர் தூரம் போய் சென்றிருக்கிறேன். ஆகவே கல்வி படிக்க வேண்டும், வகுப்பறை தான் நமக்கு மிகப்பெரிய அறிவு வெளிச்சம் என்று அவர் சொல்லி காட்டியதை தான் இன்றைக்கு நமது தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே கலைஞர் வழியில் நின்று அண்ணா வழியில் நின்று திராவிட இயக்கத்தினுடைய இந்த வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நடத்திருக்கிறார். திராவிட மாடல் கல்வியை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். நிச்சயமா புண்ணியவேலன், உங்களுடைய நிறைவான பார்வை. ஆக்சுவலி நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. எவ்வளவு சுருக்கி உங்களோட கருத்து சொல்ல முடியும் ப்ளீஸ், ரொம்ப சுருக்கமா. ஒரே விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வி தான். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் தானே, அதை ஏன் திரும்ப கொண்டு வரீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருப்பதை வைத்து நாம் அடைந்தது என்பது இந்தியாவில் சிறந்த நிலை. ஆனால் நம்முடைய இலக்கு என்பது உத்தரப்பிரதேசத்தை ஜெயிப்பதோ மத்திய பிரதேசத்தை ஜெயிப்பதோ குஜராத்தை ஜெயிப்பதோ அல்ல. அதுக்கு அடுத்த நிலையை நோக்கி நகர்வது, உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வி முறைகளோடு மோதி அடுத்த நிலைக்கு போவது அப்படிங்கிறது தான். இது எல்லாற்றையும் விட இதில் சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஏஐ கொண்டு வராங்க, ரொபாட்டிக்ஸ் இருக்குது, கோடிங் இருக்குது, அதே போல் டிஜிட்டல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிட்ரஸி இதெல்லாம் உள்ள வருது. அடுத்த வாழ்வியல் சார்ந்து இந்த குளோபல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறந்தவர்களோடு சிறந்தவர்களாக மோதி வருவதற்கான தகுதிப்படுத்துவது என்கிற இடத்திற்கு இது போகிறது. நம்ம ஏற்கனவே இருந்ததுல இருந்து அடுத்த பாய்ச்சல் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். கண்டிப்பா. முருகையன் சார், 1-2 வார்த்தைகள்ல நிறைவான பார்வை ப்ளீஸ். முருகையன் சார். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது அது தொடாத இடமே இல்லை என்பது போல இன்றைக்கு இல்லம் தேடியாக இருந்தாலும் எண்ணும் எடுத்து வானவில் மன்றம், 100 ஆய்வகம், காலை உணவு, பாடப்புத்தகம், நான் முதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி ஸ்மார்ட் செயற்கை நுண்ணறிவை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எதிர்கால வாழ்க்கைக்கு தேவைக்கேற்ற ஏற்ப அந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி அவங்க இதிகாசம் புராணம் படிக்க சொல்றது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் இன்றைக்கு எண்ம கணிதத்தையும் செயற்கை நுண்ணறிவையும் எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தேசிய தலைவர், நம்முடைய தமிழ்நாட்டு தலைவருடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஒரு முழுமையான அறிக்கையாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கை திராவிட மாடல் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை ஆண்டுக்கு ஒரு முறை நிபுணர்களுடைய ஆலோசனைக்கு உட்படுத்தப்படுவதோடு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிலே 44,042 கோடி ரூபாயை 13.7 விழுக்காடு செல்வத் தொகையிலே கல்விக்கு மட்டும் செலவழிக்கின்ற திராவிட மாடல் அரசை இந்த கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் அனைவரும் கல்வி கற்று எல்லோரும் உயர்வார்கள், உன்னத நிலையை அடைவார்கள் என்பது உறுதி. கண்டிப்பா சார், நீங்க சொன்னது மாதிரி இந்த மாநில கல்விக் கொள்கை அந்த புத்தகத்தை படித்தாலே கல்வியை பற்றி புரிதல் எல்லாருக்குமே வரும். தமிழ்நாட்டை எதிர்த்து யாரு பேசுறாங்களோ இல்ல கல்வியை பற்றி யாரு சரியா புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கான ஒரு புரிதலாகவே பாடம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அந்த கல்விக் கொள்கையோட புத்தகமே இருக்குது அப்படிங்கிறதா. இன்னும் எல்லாத்துக்கிட்டும் பேசணுங்கிற விருப்பம் தான், ஆனா நேரம் இல்லை. தியாகராஜ் சார் வேற ரொம்ப நேரம் கைதுக்கிறேன், ரொம்ப 1-2 வார்த்தைகள் நேரம் இல்லை. 2 விஷயம் ஹைலைட்டு. அந்த பொதுத் தேர்வு 3, 5, 8 வகுப்புகளுக்கு கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஒரு இடைநிற்றலை அதிகமாகும். இடைநிற்றல் அனுப்பினா வெளியில் போய் அந்த வயசு பையன் வேற எங்கன்னா சுற்றுவான், வேறு
வயதோட கூட சேர்ந்து அவன் உளவியல் ரீதியாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு. நல்ல ஒழுக்கமான மாணவனாக உருவாக்குறதுக்கு அந்த தேர்வுலாம் இருக்கக்கூடாது என்பது அதை முக்கியமாக தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைகளை இங்கே சொல்லுறாங்க. 2வது மொழி 2 மொழி போதுங்க, 3வது மொழிலாம் தேவையில்ல. ரொம்ப பயங்கர பில்டப்பாக கொடுக்குறாங்க. பல ஆப் இருக்குது ஃபோனில், பேசினால அந்த மொழிலாம் வந்துடுது. 2 இருமொழிகள், ஆங்கிலம் வேர்ல்டில் உலகளாவியத்துக்கு ஆங்கிலம் போதும், தமிழில் நல்லா கற்று தமிழ் போதும். தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க, 15 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கிறாங்க. அதை படிக்கட்டும். அதை வந்து தெளிவாக விளக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த இருமொழிக்குள் கடைபிடிக்கணும்னு அது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. சிம்பிளாக சீக்கிரமாக முடிக்க சொல்றீங்க. நேற்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன். தேசிய கல்விக் கொள்கை விதி, தமிழக கல்விக் கொள்கை மதி. அது விதி, இது மதினாரு. இதோட சொல்லி வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தமாக 11வது தேர்வு ரத்து செய்து மாணவரிடம் தொடர்ந்து கொண்டாடும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு. நிச்சயமா பங்கு கொண்ட விருந்தினர் தேர்வு இருக்கும். மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.